ஃப்ரம் நத்திங் டு மில்லியனேர் ரேக்ஸ் டு ரிச்சஸ். அன்பு நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு நபரின் உண்மை கதையை சொல்ல விரும்புகிறேன். ஃப்ரம் பென்னிஸ் டு மில்லியன். ஈசாவில் இருந்து கோட்டீஸ்வரர். ஆச்சரியமாக இருக்கிறதா? சாப்பிட உணவு இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல், உடுத்துவதற்கு ட்ரெஸ் இல்லாமல், பப்ளிக் டாய்லெட்டில் பாத்ரூமில் ஒரு சாதாரண மனிதர் மில்லியனேர் ஆனது எப்படி என்பதை பார்ப்போம். இது ஒரு ஸ்டோரி இல்லை, உண்மையில் நடந்த சம்பவம். இவர் பெயர்தான் கிறிஸ் கார்ட்னர். கிறிஸ் கார்ட்னரின் உண்மை பயணம். இவரது வாழ்க்கை ஹிஸ்டரி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. இவருடைய வாழ்க்கை பயணம் உங்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இவருடைய லைஃப் ஹிஸ்டரி ஒரு சில காலகட்டத்தில் நிறைய மனிதர்களால் உணரப்படுகிறது. இது இப்பொழுது மட்டும் இல்லை, எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ் கார்ட்னர் என்பவருக்கு நம் அனைவரையும் போலவே கனவுகள், ஆசைகள் இருந்தன. தன்னிடம் இருந்த அனைத்தையும் ஒரு மெடிக்கல் டிவைஸில் இன்வெஸ்ட் செய்தார். இப்படி இன்வெஸ்ட் செய்வதன் மூலம் அவருடைய லைஃப் மாறப்போகிறது என்று நம்பினார். அவருடைய சேல்ஸ் முற்றிலும் ஃபெயில் ஆகிவிட்டது. கடன்கள் குவிந்தன. அவரது மனைவி அவரை விட்டு விலகி சென்று விட்டார். சடன்லி கிறிஸுக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. சிறிய மகனை தவிர தனிமையும் பொறுப்பையும் அவளையும் அதிகமாக உணர்ந்தார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கண்களை நம்பிக்கையுடன் பார்க்கும் ஒரு குழந்தை உங்களிடம் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு கொடுக்க உங்களிடம் ஒரு கூரை வீடு கூட இல்லை, ஒரு பெட் இல்லை, சாப்பிடக்கூட உணவு இல்லை. ஒரு மனிதனின் பேசிக் நீட்ஸ், உணவு, உடை, இருக்க இடம், இது மூன்றுமே அவரிடம் இல்லை. ஒரு நைட் கிறிஸுக்கு எங்கு தேடினாலும் படுக்க இடம் கிடைக்கவில்லை. அவர் ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு சென்று பப்ளிக் பாத்ரூமில் டாய்லெட்டில் தங்கினார். அவர் தனது மகனை கையில் வைத்துக்கொண்டு பாத்ரூம் டோரு பூட்ட முடியாததால் தன் கால்களால் அந்த டோரை அடைத்து கொண்டார். தன் குழந்தை அவர் கையில் தூங்கும் நேரத்தில் அமைதியாக மனம் உடைந்து அழுதார். இதுதான் அவரது அண்டர் கிரவுண்ட், ராக் பாட்டம் ஆர் அடிமட்ட எக்ஸ்பீரியன்ஸ்.